சண்டே விளாக் பார்க்கலாமா? காலையில் எழும்புனதுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் எனக்கு கண்ணாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுக்குட்டி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். நல்லா வெயிட் போட்டிருக்கேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் அதே போட்டுட்டு போயிருந்தேன். திரும்பவும் நம்ம டயட் ஃபாலோ பண்ண வேண்டியது தான். எப்படி தான் டயட் எடுத்தாலும் ஜஸ்ட் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எனக்கு பாடி வெயிட் போடுது, என்னன்னு தெரியல. அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு போறாங்கோட சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஜஸ்ட் ஒன்று வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளாடி போய் பார்த்தா எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி ஆல்ட்ரு பகுதி இருக்கு. ஒரு கடல் எப்படி இருக்குமோ அதை அப்படியே அங்கே கொண்டு வந்திருக்காங்க. தென் சிப்பியும் வச்சிருக்காங்க திறந்து. நீங்கள் இந்த சர்ச்சில் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீட்டில் வந்ததுமே ஆரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் நாளைக்கு கொண்டு போனதுக்காக. அது முடிச்சுட்டு 2 சாரி குஞ்சம் கட்டுறதுக்காக இருந்துச்சு. ஸோ சண்டேனாலே நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும். ஸோ கொஞ்சமாக செய்வோம்னு சொல்லிட்டு நாளைக்கு ஹெவி ஒர்க் இருக்குது. குஞ்சம் கட்டுறதுல ஒன்று குபேரா சில்க்கு, இன்னொன்று வந்து ஹேண்ட்லூம் சாரின்னு நினைக்கிறேன். அந்த த்ரெட்டை பார்த்தாலே தெரியுது, நல்ல குவாலிட்டி உள்ள த்ரெட்டு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நம்ம குஞ்சம் கட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய நீடில் இருந்தால் போதும், ஈஸியாக கட்டலாம். என்னோட சேனலில் இருக்குது குஞ்சம் கட்டுற வீடியோ. இல்லை உங்களுக்கு திரும்பவும் நான் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா குஞ்சம் கட்டுறதுல ஹைலைட் என்னென்னா ஒவ்வொரு குஞ்சமும் ஒரே அளவுக்கு இருக்கணும். அதோட நூல் வந்து நம்ம எடுக்கிறது ஒரே அளவுக்கு எடுத்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு குஞ்சம் உங்களால் கட்ட முடியும். நான் நல்லா ஸ்பீடாக கட்டுவேன். ஆல்ரெடி நான் நிறைய கட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ஃபஸ்ட் டைம் கட்டுறவங்க பழைய சாரியில் நீங்கள் கட்டி பாருங்கள். ஒரு நீடில் மட்டும் இருந்தால் போதும், அழகாக நீங்களும் இது மாதிரி கட்டலாம். நான் இந்த சாரிக்கு குஞ்சம் கட்டுறதுக்கு 70லேருந்து 100 வரைக்கும் வாங்குகிறேன். ஃபைனலி பாருங்கள் அழகாக இருக்குது. நீங்கள் வில்லேஜ் சைடு இருந்தீங்கன்னா 50லேருந்து 100 வாங்குங்க. இல்லை வெளியூரில் கடையெல்லாம் போட்டு சிட்டியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதிகமாக சார்ஜ் வாங்கலாம். கட்டி முடிச்சது அடுத்த சாரியும் கட்டுறதுக்காக எடுத்திருந்தேன். இன்றைக்கி வேறு எதுவும் ஸ்டிச் பண்ணலை. இது கட்டி முடிச்சதுக்கப்புறமா நைட்டு தூங்காமல் ஒரு 1 hour போல் ஸ்டிச் பண்ணணும். 2 நாள் முன்னாடிக்கு ஆரி கிளாஸ் பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நான் வந்து ஆஃப்லைனில் இப்போ கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஸோ ஆஃப்லைனில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்ட சைடு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கிறதுக்கு. நடைக்காவு, அதாவது நடைக்காவுலேருந்து காட்டுக்கடை பக்கத்தில் போராங்கோடுன்னு ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து நாளையிலேருந்து வெக்கேஷன் கிளாஸ் போகுது. 1 month 2 hours கிளாஸ் தான், 10லேருந்து 12 மணி வரை. ஸோ உங்களுக்கு மார்த்தாண்டத்துலேருந்து பஸ் உண்டு, காட்டுக்கடைக்கு பஸ் உண்டு. உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா, இன்னும் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், வந்து படிக்கலாம். 2000 ரூபா ஃபீஸு. அதிலே ஆரி கிட் வந்துடும். 1000 rupeesக்கு ஆரி கிட் வந்துடும். 1000 ரூபாய் தான் நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க. 1 monthல உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கனால எனக்கு தெரியும், 1 மாதத்தில் டெய்லி கிளாஸுக்கு நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு படிக்க முடியும். இல்லை எனக்கு வந்து படிக்க முடியாது, நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸ்லையும் படிக்கலாம். அது வந்து 2 மாத கோர்ஸ், சரியா? அதனால ஓகே, ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.